Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியம் கரகதஅள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட கடைமுடை கிராமத்தில் 2016-17 ஆண்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் தாய் திட்டத்தின் கீழ் அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டது. கிராம மக்கள், இளைஞர்கள் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற நோக்கில் அமைக்கப்பட்ட இந்த திட்டத்திற்காக பூங்காவுக்கு 20 லட்சம் ரூபாயும், உடற்பயிற்சி கூடத்திற்கு 10 லட்சம் ரூபாயும் என மொத்தம் 30 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. ஆரம்பத்தில் பயன்பாட்டில் இருந்த இந்த உடற்பயிற்சி மையம் தற்போது முறையான பராமரிப்பு இல்லாமல் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடற்பயிற்சி கருவிகள் சேதமடைந்தும் சில பொருட்கள் காணாமல் போயும் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பூங்கா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது சமூக விரோதிகளால் அது உள்ள உடற்பயிற்சி கூடத்தில் இருந்த கருவிகள்லாம் காணாமல் போச்சு. அங்கே பூங்காவில் பார்த்தீங்கன்னா கரடு முருட முள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து அது மோசமான நிலையில் இருக்குது. இது ஊராட்சி நிர்வாகமும் உள்ளாட்சி நிர்வாகமும் அது கண்டுகொள்ளாதனால இது அந்த சூழலில் இருக்குது. அன்றைய ஆட்சி நல்ல பயனுக்காக அமைச்சு கொடுத்தாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மது போதைக்கும் மற்ற தவறான விஷயத்தையே பயன்படுத்துறதுக்கும் அந்த இடமா சூழலாக இருக்குது. இதை கவனத்துக்கு கொண்டு ஊராட்சி நிர்வாகமும் மற்றும் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் கவனத்தை கொண்டு மறுபடியும் அந்த பூங்காவை மறுசீரமைச்சு கொடுத்தாக்க மக்கள் பயன்பாட்டாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். ஒரு காலத்தில் இளைஞர்களின் ஆரோக்கியத்திற்கான மையமாக இருந்த இடம் இன்று புதர்மண்டி, கரடுமுரடான செடிகள் வளர்ந்து பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படுகிறது. மேலும் இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்கள் நடைபெறும் இடமாகவும் மது அருந்துபவர்களின் கூடாரமாகவும் மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த இடம் முற்போதர்களும் சமூக விரோதிகளோட கூடாரமாக கடந்த 7-8 ஆண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது பல உபகரணங்கள் காணவில்லை. அது சிலர் அதாவது திருடர்களாக இருக்கலாம், இல்லை குடிபோதையில் இருக்கக்கூடிய போதை ஆசாமிகளாகவும் இருக்கிற விளையாட்டு உபகரணங்களை கலட்டி கொண்டு போய் விற்றுவிட்டதாக தகவல். இந்த பூங்காவிற்கான ஒதுக்கப்பட்டு அமைக்கப்பட்ட இடத்தை மீண்டும் கரகதஅள்ளி ஊராட்சி நிர்வாகம் சார்பாக பூங்காவாக சீரமைத்து தர வேண்டும். சமூக விரோதிகள் கூடாரமாக இருப்பதை தடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இந்த பூங்காவும் உடற்பயிற்சி கூடமும் மீண்டும் சீரமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒரு பூங்காவனம் கட்டிருக்கிறாங்க, பராமரிப்பு இல்லை, ரொம்ப கலீஜ் எழுது, இது முள் செடி எல்லாமே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் விளையாடுறாங்க அங்கே போயிட்டு. அது பராமரிப்பு இல்லாதனால குழந்தைங்க போக முடியல, வர முடியல, பாம்பு பள்ளி எல்லாமே வருது. இது கவர்மெண்ட்டை பார்த்து கொஞ்சம் நல்லா பராமரிப்பு பண்ணி இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்தா இந்த ஹவுசிங் போர்டும் கொஞ்சம் நல்லா சுத்தமாக இருக்கும். ஜனங்களும் கொஞ்சம் நல்லா க்ளீனாக போவாங்க, வருவாங்க, திரும்புறது நல்லா இருக்கும், சுத்தமாக இருக்கும். இளைஞர்களின் உடல்நலனை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த உடற்பயிற்சி கூடத்தை மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகமும் மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக தர்மபுரியில் இருந்து செய்தியாளர் ராஜ்குமார். தமிழ்ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.